பெங்களூர்ல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் ஷெட்டிஹள்ளி கிராமம் அப்படிங்கிறது. இந்த கிராமத்துல ஓடுற ஹேமாவதி நதியோட கரையில கட்டப்பட்டிருக்கிறது தான் ஷெட்டிஹள்ளி ரோசாரி சர்ச். இந்த சர்ச்சை 160 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்த பிரெஞ்சு மிஷினரிகள் கட்டியிருக்காங்க. 1960ல ஹேமாவதி டேம் கட்டினதுக்கு அப்புறமா இந்த தேவாலயத்துக்கு நிறைய வெள்ளம் வர ஆரம்பிச்சது. அதுல இருந்து வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தேவாலயம் நீர்ல மூழ்கி இருக்கும், மத்த நேரத்துல தரையில இருக்கும். அதனாலதான் இதை மிதக்கும் தேவாலயம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க பாக்கணும் அப்படின்னா ஜூலைல இருந்து அக்டோபர் வரைக்கும் நீர்ல மூழ்கி இருக்கிற மாதிரியும், டிசம்பர்ல இருந்து மே மாசம் வரைக்கும் நிலத்துல இருக்கிற மாதிரியும் நீங்க பாக்கலாம். ஹேமாவதி டேமால அங்க இருந்து தண்ணி திருப்பி விட்டதுனால இந்த நதியோட கரையோரத்துல இருந்த மக்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து போனதுனால இந்த தேவாலயமும் எல்லா மக்களாலையும் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஐரோப்பிய கோதிக் பாணியில கட்டப்பட்டிருக்க இந்த தேவாலயம் இவ்வளவு வருஷமா நீர்ல மூழ்கி இருந்தாலும் அதோட அழகு இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் கூரை இல்லாம இருந்தாலும் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இல்லாம இருந்தாலும் இன்னும் நிறைய புகைப்பட கலைஞர்களை இந்த தேவாலயம் ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.